ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சிம்பிளி சும்மா. கம் பேக் வீடியோவுக்கு திரும்ப வந்தாச்சு. ஃபுல் வீடியோவுக்கு என்ன சொல்லிட்டு சமைச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்களா? இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock இருக்குங்க. அதுக்குள்ளே சாம்பார், பாயாசம், பொரியல், கீழே வந்து ரைஸு எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் பொரியல்லாம் செய்யணும். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பருப்பு வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து நடு சனிக்கிழமை சாமி கும்பலாம் சொல்லிட்டு 3rd Saturday சாமி கும்பலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எல்லாம் சமையல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் சாமிக்கு வேண்டி. ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் அக்கா பொண்ணும் வந்து வந்திருந்தாங்க, பூர்விகாவும் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஃப்ரைடே ஈவினிங்கே வந்துட்டாங்க. அன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் செய்ய பசங்கள்லாம் 5 o'clock எழுந்திரிச்சிட்டாங்க. எல்லாருமே 5 o'clock எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நாமமெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சைடு வந்து சமையல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா சாம்பார், முருங்கைக்காய் ப்ளஸ் முள்ளங்கி, கேரட் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு, ரசம் வச்சுட்டு, தக்காளி ரசம் வச்சுட்டு, பொரியல் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் ப்ளஸ் வந்து பூசணிக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நான் தான் சைட் பை வந்து அம்மா வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உரித்து கொடுக்குறது, கட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. பாயாசமும் வச்சாச்சு. தென் வடை போட்டிருந்தோம். என்ன வடைன்னா பருப்பு வடை, மெது வடை, இனிப்பு வடை எல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கோவிந்தா போட்டு சாமியை வந்து வீட்டுக்கு அழைக்கணும். வெளியே வந்து பசங்களை நிறுத்தி அரிசி போட்டு, நாமெல்லாம் போட்டு, அரிசி போட்டு கோவிந்தா கோவிந்தா கூப்பிட்டு அவங்கள வீட்டுக்கு அழைச்சி சாமியை வந்து அந்த அரிசியில் வந்து சாமியை வந்து உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் பெருமாள் ஃபோட்டோ வந்து புதுசாக வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ஃப்ரைடே நைட்டு தான் போய் நானும் அவரும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 300 சொன்னாங்க. நான் 250க்கு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்தோன்னே ஓகே. கொஞ்சம் வந்து 2 டிசைன் காட்டினாங்க. பட் எனக்கு இது வந்து ஓகேவாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ரேமே வந்து வாங்கியாச்சு. நான் பின்னாடி வந்து நாமெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் வந்து ஒயிட் டைல்ஸுங்கிறனால நம்ம நாமக்கட்டியில் போட்டால் தெரியாதுன்றதுக்கு வேண்டி நான் மஞ்சளில் வந்து போட்டுட்டு குங்குமத்தில் வந்து நடுவில் வந்து கோட் லைன் கொடுத்துட்டேன் நாமத்துக்கு. ஸோ அது கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரிஞ்சது, நல்லா இருந்தது. ஸோ சேம் டெக்கரேஷன் மாதிரி தான். எனக்கு இந்த மனை வச்சு வாழையில வச்சு அரிசி வச்சோடனே எனக்கு வந்து வரலட்சுமி பூஜை ஞாபகம் வந்துடுச்சு. சரி, 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இல்லையா? மகாலட்சுமி அம்மாவும் அவரும். தென் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 yearsஸாக வந்து கும்பிடலை பெருமாளை. வந்து கண்டினியூஸாக தம்பி பேபி இருந்தான், அப்புறம் அவன் பிறந்திருந்தான், அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக லாஸ்ட் ஒரு 3 yearsஸாக வந்து கண்டினியூஸாக கும்பிடவே முடியல. சரி, இந்த வருஷம் தான் வந்து நிறைய ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து சாமி கும்பிட்டாச்சு. ரீசன் வந்து இந்த இயர் திருப்பதிக்கு போகல. பட் ஆனால் வந்து எனக்கு புரட்டாசி 1 அன்னைக்கே கை கட் ஆகிடுச்சு. அதுக்கு நெக்ஸ்ட்டு சாட்டர்டே பார்த்திங்கன்னா வண்டியிலேருந்து கொஞ்சம் கீழே விழுந்து காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதுக்கு நெக்ஸ்ட்டு சாட்டர்டே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மூட் அவுட்டு, சாமியே கும்பிடலை. பட் இந்த சாட்டர்டே வந்து திருப்திகரமாக சூப்பராக வந்து ஃபேமிலியோடு நல்ல ஹாப்பினஸோடு நான் கும்பிட்டேன். அவ்வளோ ஒரு ஹாப்பி. இந்த டைம் வந்து நான் புரட்டாசி சனி கும்பிடும் போது நல்லா சூப்பராகவும் இருந்தது. பழம்லாம் எல்லாமே வந்து ஃப்ரைடேவே வாங்கியாச்சு. ஃப்ரைடே ஈவினிங்கே வந்து எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாழை இலை ப்ளஸ் வந்து தேங்காய், பழம் மட்டும் நைட்டு போய் நானும் அவரும் வாங்கிட்டு வந்தோம். சாமி ஃபோட்டோ இதெல்லாம் வந்து ஃபைனலி பார்த்திங்கன்னா ரைனி சீசன் தான். புரட்டாசினாவே கொஞ்சம் ரைனி சீசன் தான் இல்லையா? நல்லா இருந்தது. படையல் வந்து இது வீட்டில் இருக்க ஜென்ஸ் வந்து போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து படையல்லாம் அவர் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டார். சைட் பை நான் வந்து ரெடியே ஆகலை. காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் அப்படியே அந்த சாரியை மட்டும் கட்டிட்டு சமைக்க போயிட்டேன். சரி, எல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி போய் நம்ம ரெடி ஆகிட்டு வந்தெல்லாம் தலைலாம் வாரணும் இல்லையா? ஸோ ரெடி ஆகிட்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே அம்மாவும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொல்ல அவர் வந்து எல்லாமே வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாரு. ஒரு வழியாக அவருக்கும் அவ்வளோ தெரியாது, மறந்துச்சு. 3 years ஆயிடுச்சா, என்னென்ன பண்ணணும்னு அவருக்கும் கொஞ்சம் தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அம்மா வந்து சைட் பையாக சொன்னாங்க. அப்புறம் உண்டியல் இறக்கிட்டோம். லாஸ்ட் இயர் வந்து இறக்குனது போய் திருப்பதியில் போட்டுட்டு வந்தாச்சு. இந்த வருஷம் வந்து நான் சரியாக உண்டியில் காசே போடல. ரீசன் என்னன்னா லாஸ்ட் 1 yearஆக கண்டினியூஸாக மாற்றி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ சரியாக சாமியே அவரை கும்பிட முடியல. அதனால் உண்டியலில் வந்து பார்த்திங்கன்னா காசே சரியாக போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வேண்டி வந்து உண்டியலில் கம்மியாக தான் காசு இருந்தது. பட் இருந்தாலும் அம்மா வந்து உண்டியல் இறக்கி தான் ஆகணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உண்டியல் இறக்கி அதுக்கு ஒரு புதுசாக மஞ்சள் துணியெல்லாம் கட்டி எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து 3 படையல் போட்டிருந்தோம். பெருமாளுக்கு ப்ளஸ் வந்து மகாலட்சுமி அம்மாளுக்கு, பகவதி அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து 3 படையல் வந்து போனோம். அவருக்கு 2 ஒய்ஃப் இல்லையா? ஸோ அதனால் அப்புறம் குலதெய்வத்துக்கு ஒரு படையல் வந்து மேலே வச்சு நான் போட்டுட்டேன் நான். ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. ஃபைனலி வந்து எல்லாமே ரெடி பண்ணி தேங்காயெல்லாம் உடச்சிட்டு
ஊதுபத்தியெல்லாம் காட்டுறாரு. அவர் தான் காட்டிகிட்டு இருந்தார். அவர் என்ன காட்டுங்கனால இல்லை நீங்களே கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கும்பிட்டாரு. இப்போ சைட் பை வந்து அம்மா என்ன பண்ணணும்னு சொன்னேன். நானுமே டோட்டலாக மறந்துட்டேன் எப்படி கும்பிடணுன்ற இந்த 3 இயர்ஸ் கேப்பில் வந்து என்ன பண்ணணுங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து மறந்துடுச்சு. பட் சாப்பாடுமே நான் வந்து அம்மாட்ட கேட்டேன் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் ஃபஸ்ட்டு 5 வகை பொரியல் வந்து பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அம்மா வந்துட்டு இல்லை வடை இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணுறோம் இதே போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே சொன்னேன். நான் பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ரைஸ் வச்சு அது மேலே வெறும் சாம்பார் இல்லாமல் வெறும் பருப்பு மட்டும் தனியாக வேக வச்சு அந்த பருப்பு வேக வச்சு அதில் நெய் கொஞ்சம் சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே ஓகே பெஸ்ட்டாக நான் வந்து எப்படி பண்ணணும்னு ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பெஸ்ட்டாக தான் அமையுது அவரை பொறுத்த வரைக்கும். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். வீட்டில் எல்லாருமே ஹாப்பி. ஃபைனலி வந்து சாமி கும்பிட்டாச்சு. கற்பூரம் தீபாரத்தனைலாம் காட்டிட்டு திருப்திகரமாக சாமி கூப்பிட்டு கோவிந்தா போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. நமக்கு பெருமாள்னாவே என்றைக்குமே ஃபேவரட் தான். அப்படியே எப்படி சொல்ல மனமுருகி அப்படியே ஃபுல்லாக அடிக்ட் ஆகி நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவேன். நல்லாயிருக்கும். பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருக்குமே ஓகே திருப்திகரம் தான். அவர் வந்து ஆஃப் டே லீவ் போட்டிருந்தார். ஆக்சுவலாக பர்மிஷன் தான் போட சொல்லியிருந்தேன். நான் 1 hour மட்டும் பர்மிஷன் போடுங்க போதும். ஏன்னா இங்கேருந்து அவர் பெங்களூருக்கு போகணும். 1 hour எனக்கு வந்து டைம் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 7:45 8:45 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வேண்டி வந்து 1 hour 8:45 எப்படியும் சாமி 8 மணிக்குள்ளே சாமி கும்பிட்ருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்ப எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் ஒரு 3/4 மணி நேரம் வரும் இங்கேருந்து ஒசூர்லேருந்து பெங்களூருக்கு. ஸோ வண்டியில் தான் போகிறாரு. சரி இருந்தாலும் ஓகே சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் அவர் 1 hour பர்மிஷன் எடுத்தாலும் எனக்கு ஆஃப் டே தான் லீவ் கிடைக்கும். ஆஃப் டே தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபைனலாக கரெக்டாக 7:45 பசங்கக்கிட்ட அரிசி பானை கொடுத்து அவங்கள உள்ளே வர வச்சு சாமியை உட்கார வச்சிட்டேன். கரெக்டாக 7:45 50 இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. உட்கார வச்சுட்டோம். சாமியும் கரெக்டாக உட்கார வச்சு சாமிக்கெல்லாம் கரெக்டாக கும்பிட்டு முடிக்க 8:45. அந்த 1 hour வந்து டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பதட்டமாக தான் இருந்தது. டைம் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக முடிஞ்சிச்சு. சாமியும் திருப்திகரமாக நான் வந்து கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காக்காவுக்கு வந்து சாதம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்டியலில் வந்து ஒவ்வொருத்தராக வந்து காசு போடணும். ஸோ வந்து எல்லாருமே போட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டாக கொஞ்சம் பொறுமையாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தான் வந்து பெரிய கேஷாக போட்டேன். நம்ம பெருமாள் இல்லையா, நம்ம பெருசாக போடணும்ல, அதனால் நான் வந்து பெருசாக போட்டேன் நான் அவருக்கு. அப்புறம் காக்காவுக்கு சாதம் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தான் வந்து எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாதம் வந்து எடுத்துட்டு மாடிக்கு போயிருந்தோம். மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களது வந்து 4th floor தான் வந்து மொட்டை மாடி. ஸோ கொஞ்சம் ஏறுறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுச்சு. நான் அதுக்கே மாடியில் ஏறவே மாட்டேன். நம்மளால் ஏறவே முடியாது. ஸோ அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு மேலே போயிட்டு காக்காவுக்கு வச்சு கூப்பிட்டோம். பட் காக்கா வரவே இல்லை. ரொம்ப நேரம் வரல. ரீசன் என்னென்னா மழை வந்துட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மாடியெல்லாம் ஈரமாக இருக்கும். நாங்கள் மேலே போகும்போது தூறல் போட்டுட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வரல. அப்புறம் வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு கீழே அவங்கெல்லாம் வந்து தீர்த்தம் வந்து ஒசுந்தி விட்டுக்கிட்டாங்க. பட் நான் வந்து விடலை. ஒரு ஆஃப் டே வந்து ஒசுந்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். மற்ற அவங்களுக்கு மட்டும் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இலை வந்து நான் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். சரி அப்புறம் எல்லாேருக்கும் கொஞ்சம் சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு சாமி கும்பிட்றதுக்கு வேண்டி வருவாங்க சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்கெல்லாம் எல்லோரும் உட்காந்து சாப்பாடு அம்மா போட்டு நானும் போட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் நானும் அவரும் போயிட்டு வாழையில் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்பளக்கட்டும் தீர்ந்துடுச்சு. ஸோ 2ம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் நம்ம தான் பெருமாள் கோயில் பார்த்துட்டேன் இல்லையா, அவரே வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படியே சாமியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருமாள் கோயிலில் வந்து சாமி கூட சூப்பராக தரிசனங்க. சீரியஸாகவே அது எப்படி சொல்கிறது, நாங்கள் போகும்போது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. அப்பாவுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு பிரசாதம் படைக்கிறது, பூஜை பண்ணுறது, அந்த ஆராத்தனை காட்டுறதெல்லாம் ஃபஸ்ட்டு பூஜையை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்போ தீர்த்தம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தீர்த்தம் சாப்பிட்டுட்டாவே அன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங் முடிஞ்சதாக கணக்கு. நான் 11 மணிக்கே ஃபாஸ்டிங்கை முடிச்சிட்டேன்.